சண்டே மார்னிங்க இந்த வீக் ஃபுல்லாமே நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி என்னமோ வந்துட்டு தூங்கலான்னு பார்த்தா சரியாக தூக்கமே வரலைங்க. கவினும் நானும் நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டோம். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு ஃபுல்லாமே எல்லோரும் இருந்தாங்க, அதனால் செம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வீக் பார்த்திங்கன்னா யாருமே இல்லைங்க, நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரே லோன்லியாக இருந்துச்சுங்க. கவின் நேற்றே இறால் வேணும்னு கேட்டிருந்தான். இறால் வந்து மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் தூரம் வாங்கிட்டு வரணுங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு 12 o'clock தான் வாங்குறதுக்கு போயிருந்தேன். நான் போகிறப்பே இறால் வந்து முடிஞ்சிருச்சுங்க, அதனால் வேறு வழியே இல்லாமல் மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். குழம்பு வைக்கிறதுக்கு அயில மீன் தாங்க வாங்கியிருந்தேன். வறுக்கிறதுக்கு வந்து அந்த மீனோட பேர் தெரியல, ஆனால் அதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த மீன் வறுத்தால் நல்லா இருக்குனாங்க, அதனால் அந்த மீனே வாங்கிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தாங்க மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். பார்க்குறக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கவினுக்கும் ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஆசையாக அவனுக்கு எடுத்துக்கொண்டே கொடுத்தேங்க. ஆனால் கவின் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்ட்டான். எனக்கு தான் சளி பிடிச்சதுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இல்லைன்னு நான் நினச்சேன், ஆனால் மீனே வந்து சுத்தமாக நல்லா இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் எடுத்ததே வந்து சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சுங்க.